90 காலகட்டத்துல நிறைய பேர் நிறைய திறமை வாய்ந்த பல திறமைசாலிகள் இடம் தெரியாமையே போயிட்டாங்க. அதுல இவரும் ஒருத்தர் தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, பெருசா செல்போன் இல்லாத காலம், டிஜிட்டல் உலகமா இல்லாத காலம். அதனாலவே நிறைய பேர் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாம, தனக்கான மேடைகள் கிடைக்காமையே பல பேர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையே இழந்த மாதிரி ஒரு தருவாய்கள்லாம் நிறைய நினைவுகள் உண்டு. பாடகர்கள் மட்டும் கிடையாது, பன்முகம் தன்மை கொண்ட திறமைசாலிகள் பல பேர் தடம் தெரியாம இடம் தெரியாமையே அழிந்து போயிட்டாங்க. இன்னைக்குதான் 18+ கண்டென்ட் போட்டாலோ இல்ல வேற விதமான ஒரு வைரல் வீடியோ போட்டாலோ உடனே அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னாக்க சினிமா துறையில ஈஸியா நுழைஞ்சிடுறாங்க. பல கோமாளித்தனத்தை பண்ணிட்டு இன்னைக்கு நுழைஞ்சிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளியில காட்ட முடியாம பல இளைஞர்களுடைய வாழ்க்கை சிதைந்த காலமும் உண்டு. ஒருவனுடைய திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்கு பெரும்பான்மையா அன்னைக்கு யாரும் முன் வரல. இன்னைக்கு அதே பணத்துக்காக பல பேர் இன்னைக்கு முன் வந்து திறமையே இல்லாதவங்களை எல்லாத்தையுமே இன்னைக்கு பெரிய பெரிய மேடைகள்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனாக்க, ஒரு சில டிவி நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரே மூஞ்சிகளை மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும். அவங்க பண்றதுதான் காமெடி, அவங்க பண்றதுதான் சிரிப்பலையை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு தனியா ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பல திறமைகள் இருக்கிறவங்களை பெருசா காட்ட மாட்டாங்க. அப்படியே காட்டினாலும் பாத்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப சேடா போட்டு ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அப்பவும் அவங்களுடைய டிஆர்பியை ஏத்துறதுக்காக தான் பாடுபடுவாங்களே தவிர, அந்த திறமையானவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்காக பல பேர் இங்க யாரும் முன் வர்றது கிடையாது. லட்சியம், ஒவ்வொருத்தருடைய லட்சியம், வாழ்க்கை, அதெல்லாம் திசை திருப்பறதுக்கான முயற்சிகள் நிறைய ஈடுபட்டு இருக்கு. தவிர இங்க எல்லாமே கார்பரேட்டா தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன், டிவி ஷோக்கள்ல பாத்தீங்கன்னா அது எப்படி எப்படிலாம் ப்ரொமோ பண்ணணும். ப்ரொமோங்கன்னா அந்த முன்னாடி ஒரு வீடியோ போடுவாங்க பாத்தீங்களா, எப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், மக்கள் பார்த்த உடனே அதிர்ச்சி அடையணும், மக்கள் பார்த்த உடனே அதை என்ன வீடியோன்னு முழுசா பார்க்கணும், எப்போ ஒருன்னு ஏக்கப்படுற ஒரு விஷயமாவே மாத்திட்டு இருப்பாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, திறமை வாய்ந்த பல பேர் இருக்கும் பொழுது வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்க மூலயமா அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துற மாதிரி ஒரு செயலை செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.